ஜெய்போம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி, டிஇடி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் இப்படி போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கான ஆன்லைன் மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பைமோட்ஸ். இந்த பைமோட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு பொருள் வாங்கிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி 1. வேம்பின் நுனிப்பகுதி எது? ஆப்ஷனல் ஏ முறி, ஆப்ஷனல் பி கொப்பு, ஆப்ஷனல் சி குரல், ஆப்ஷனல் டி மூதிரை. வேம்பின் நுனிப்பகுதி எது? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ முறி. கேள்வி 2. பொருந்தாவற்றை கண்டறிக. ஆப்ஷனல் ஏ உலகியல் 100, ஆப்ஷனல் பி நூறாசிரியம், ஆப்ஷனல் சி தென் தமிழ், ஆப்ஷனல் டி பாவிய கொத்து. பொருந்தாவற்றை கண்டறிக. இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி தென் தமிழ். கேள்வி 3. எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷனல் ஏ சிவராமன், ஆப்ஷனல் பி ராஜநாராயணன், ஆப்ஷனல் சி ராஜமாணிக்கம், ஆப்ஷனல் டி ஜெயகாந்தன். எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி ராஜநாராயணன். கேள்வி 4. இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரைக்குரிய சிறுபொழுது எது? ஆப்ஷனல் ஏ மாலை, ஆப்ஷனல் பி வைகறை, ஆப்ஷனல் சி நண்பகல், ஆப்ஷனல் டி யாமம். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரைக்குரிய சிறுபொழுது எது? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் டி யாமம். கேள்வி 5. மதுரையில் இருந்த அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் எந்த நூல்? ஆப்ஷனல் ஏ மலைபடு கடாகம், ஆப்ஷனல் பி மதுரை காஞ்சி, ஆப்ஷனல் சி பட்டினப்பாலை, ஆப்ஷனல் டி பரிபாடல். மதுரையில் இருந்த அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் எந்த நூல்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி மதுரை காஞ்சி. கேள்வி 6. நதியின் பிழையன்று நறும்புலனின்மை அன்றோ என்று பாடியவர் யார்? ஆப்ஷனல் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷனல் பி கண்ணதாசன், ஆப்ஷனல் சி கம்பர், ஆப்ஷனல் டி தி சோ வேணுகோபாலன். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றோ என்று பாடியவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி கம்பர். கேள்வி 7. படிக்காத மேதை என்று குறிப்பிடுபவர் யார்? ஆப்ஷனல் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷனல் பி கண்ணதாசன், ஆப்ஷனல் சி மதுரை சின்னப்பிள்ளை, ஆப்ஷனல் டி மு வரதராஜனார். படிக்காத மேதை என்று குறிப்பிடுபவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஜெயகாந்தன். கேள்வி 8. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷனல் ஏ தமிழழகனார், ஆப்ஷனல் பி பாவனார், ஆப்ஷனல் சி இளங்குமரனார், ஆப்ஷனல் டி அப்பாத்துரை.
பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் டி அப்பாத்துரை. கேள்வி 9. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எந்த மலர்? பிரம்மகலம், ஆப்ஷனல் பி குறிஞ்சி, ஆப்ஷனல் சி மூங்கில், ஆப்ஷனல் டி சம்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது ஆப்ஷனல் ஏ பிரம்மகலமும். கேள்வி 10. செய்முறை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷனல் ஏ வினைத்தொகை, ஆப்ஷனல் பி வேற்றுமைத்தொகை, ஆப்ஷனல் சி உவமைத்தொகை, ஆப்ஷனல் டி உம்மைத்தொகை. செய்முறை இலக்கண குறிப்பு தருக. இதற்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வினைத்தொகை. கேள்வி 11. ஆர்காலி என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது எந்த சொல்? ஆப்ஷனல் ஏ பறவை, ஆப்ஷனல் பி மலை, ஆப்ஷனல் சி வானவில், ஆப்ஷனல் டி கடல். ஆர்கலி என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது எந்த சொல்? அதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் சி வானவில். கேள்வி 12. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் யார்? ஆப்ஷனல் ஏ நல்வேட்டனார், ஆப்ஷனல் பி நல்லாந்துவனார், ஆப்ஷனல் சி கணக்காயனார், ஆப்ஷனல் டி பாரதிதாசனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் யார்? இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷனல் பி நல்லாந்துவனார். டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் தேர்வு தயாராகவங்களுக்கான முக்கியமான கொஸ்டின் ஆன்சரை பார்த்துருக்கோம். இன்னொரு மாடல் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜெயிப்போம் சார்பாக நன்றி.